எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸில் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபைல்ஸை எப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதை வந்து உருவாக்குறதுலேருந்து, எடிட் பண்ணுறதுலேருந்து, டெலீட் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு விடுறது மட்டும் இல்லாமல் பயிற்சி பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி காட்ட முடியாது, சரிங்களா? ஏன்னா பயிற்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அளவற்ற சக்தி இருக்குது, சரிங்களா? அதனால் பயிற்சி பண்ணுங்கள், சரிங்களா? சரி, வாங்க நம்ம என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டச் அப்படின்ற ஒரு கமாண்டு. எந்த ஒரு கமாண்டும் நம்ம வந்து அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி MAN அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கமாண்டை நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா மேனுவல் பேஜ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுவல் பேஜ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதை பற்றின முழு தகவலும் அதில் இருக்கும், நாம் படிச்சுக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த பொருட்களை பற்றின ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அது எப்படி வந்து திறக்கணும், எப்படி பயன்படுத்தணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மேனுவல் தான் இது, சரிங்களா? இது வந்து எந்த கமாண்டாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு முறையும் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக டச் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டச்சுன்னு எழுதிட்டு டச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு மைனஸ் ஹெல்ப் இப்படி பண்ணாலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹெல்ப் பேஜ் வரும், சரிங்களா? அது வேறு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதை பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டச் வந்து சேஞ்ச் ஃபைல் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு புரியாது, சரிங்களா? இது பாருங்கள், கிரியேட்டட் எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபைல் ஆர்குமெண்ட் தட் டஸ் நாட் எக்ஸிட் இஸ் கிரியேட்டட். அதாவது என்னத்துக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைலை நீங்கள் எம்டியாக க்ரியேட் பண்ணணும், உள்ளே எந்த கண்டென்ட்டும் இல்லாமல். சும்மா நம்ம வந்து மற்ற விண்டோஸ்லலாம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல்னு கொடுத்தா ஒரு ஃபைல் உருவாகிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி லினக்ஸில் வந்து கண்டென்ட் இல்லாமல் எம்டியாக காலியாக ஒரு ஃபைலை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா டச் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எல்எஸ் அப்படின்ற கமாண்டை நம்ம இங்கே வந்து போடுறோம், சரிங்களா? அந்த எல்எஸ்ன்ற கமாண்ட் நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்னா, இந்த டெஸ்க்டாப் அப்படின்ற இடத்துல என்னென்னலாம் ஃபைல் இருக்குது, என்னென்னலாம் ஃபோல்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஆனால் இங்கே எதுவுமே காமிக்கல. அதுக்கு அடுத்த கமாண்டாக 2வது லைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டச் ஒரு ஸ்பேஸ் விட்டு CLASSY அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். என்ட்ரு கொடுத்ததும் அங்கே எதுவும் எரர் வரல. அதனால் என்ன ஆச்சுன்னா கமாண்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் LS அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தா இங்கே வந்து கிளாஸி அப்படின்னு வந்துடுச்சு. அதாவது அந்த ஃபைல் வந்து உருவாயிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் இது பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர், ஓகேங்களா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டச் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம், சரிங்களா? அதுக்கப்புறம் எல்எஸ் அப்படின்னு மறுபடியும் டைப் பண்ணால் இங்கே பாருங்கள் கிளாஸின்னு வந்துருச்சு, இன்னொன்று தமிழ்நாடு அப்படின்னு வந்துருச்சு, சரிங்களா? சரி, அதாவது எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கனாலும் சில விஷயங்கள் ஒரே மாதிரி ஒத்து போகும், கமாண்டு தான் மாறும், சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டச் ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 அப்படின்னு நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபைல் உருவாயிருக்கு. ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. இதுவே டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஒரே ஃபைலாக உருவாயிருக்கும், ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே என்ன நேம் கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு ஃபைலுக்கு அந்த நேம் வந்திருக்கும், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது டச் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பிரேஸ், அது பேர் தெரியல சரியா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி A.E மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள், ஒரு மைனஸ் ஒரு ஐஃபன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
டாட் டாட் 10 அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இதுக்கு ஒரு சிறப்பான அவுட்புட் வரும். இந்த இந்த கமாண்டை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கான டாஸ்க். ஏன்னா நீங்களும் வந்து பயிற்சி பண்ணணும் இல்லைங்களா? அதனால தான். சரிங்களா? அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். நன்றி.